அப்போ இந்த இடத்துல 456 எழுதிக்க, பர்ஸில் வந்து பிரியாணி மசாலாலாம் வச்சுக்க, காசு வரும். காலைல எழுந்து ஃபேஸ்புக்கில் கோடிகளை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லி காசு வரும். அப்போ காசு வர்றதுக்கு இதெல்லாம் வழியா? அப்போ சம்பாரிச்சு இருக்கிற அப்படின்னா முட்டா பசங்களா அவனுங்களா? குட்டே பிஸ்கெட்லாம் சாப்பிடுது. குட்டே பிஸ்கெட் சாப்பிட்டா டே ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் இதுக்கு முன்னால் ஜோசியராக இருந்தவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணுங்க, சந்திராஷ்டமம் ஒர்க் பண்ணாதுன்னு சொன்னாங்க. ஹார்ட் அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் சார், ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன், கார்டியாக் பிரச்சனை, மாஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பச்சை சிகப்பு கலர் ரிப்பன், கருப்பு கலர் ரிப்பன் ரெண்டையும் சேர்த்து வச்சு வெட்டி போடுங்க, 1 இன்ச்சா வெட்டி போடுங்க, ஹார்ட் அட்டாக் சரியாயிருங்க. என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வரல. அவர் வந்து ரிப்பன் பரிகாரம் சொல்றாரு, காசு வரதுக்கு இத்தனை இந்த கலர் ரிப்பன், நோய் போறதுக்கு இந்த கலர் ரிப்பன் சொல்லி ஊரெல்லாம் வெட்டி போட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆள் வந்து ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டார். அவர் புரிஞ்சுக்க வேண்டியது, மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாவம் வாழ வழி தெரியல. சீரியஸாக சொல்றேன், இது வந்து பாவம் வாழ ஆற்றாமைன்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த வாழ்க்கையை வாழவே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன செய்யறான்னா, நம்ம நிர்கதியா நிற்கும் போது ஒருத்தரை போய் பார்க்க போறோம், அவன் அந்த நிர்கதின்ற தன்மையை பயன்படுத்தி ஆட்டைப்படுறான். ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம்ங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம். இல்லை சார், நிறைய சொல்றாங்கல்ல சார், இப்போ வந்து இப்போ நீங்க ஒரு ஆளை சொல்றீங்க, ஒரு மனிதனை சொல்றீங்க, ஒரு ஊருக்கே சொல்றாங்க. இப்போ சென்னை அப்படின்னா சென்னைக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி மழை வரும், இந்த மாதிரி சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம். அது ஏன் சார் டிசம்பர் மாசம் மட்டும் சென்னைக்கு? டிசம்பர் இல்லைங்க, இது வந்து பருவ காலம். ஓகே, இந்த மாசத்துல ஏன் மழை வருதுன்னு கேட்டா அது நல்லா இருக்காது இல்லையா? அதான் இது மழை காலம். அவ்வளவுதான், மழை காலத்துல வரும். இப்ப டிசம்பர் மாசம்ங்கிறது வந்து உங்களுக்கு தனுசுலையும் மகரத்துலையும் சூரியன் ஏறக்கூடிய காலத்துல அந்த பருவங்கள் மாதிரி மழை காலமும் வெள்ளங்களும் வரும். அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள், நம்மளுடைய அந்த சிஸ்டம் சரியில்லை, தண்ணி போறக்கூடிய வழி, இந்த மாதிரி சிஸ்டம், அந்த மழை வழிகாலெல்லாம் சரியில்லை. அதனால ஜாதக ப்ரிடிக்ஷன் சொல்றாங்கல்ல. ஆமா, ஜாதக ப்ரிடிக்ஷன்ங்கிறது வந்து இவங்க வருஷம் சொல்றாங்க. வருஷம் தானே மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, சரிங்களா? இது வருஷம் சொல்றாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க. ஏன்னா இனிமேல் தண்ணி போறதுக்கு எங்க வழி இருக்குது? ஓகே, வருஷம் சொல்ல வேண்டியதான். இல்ல அது பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். சொல்லலாங்க, அதான் சொல்றேன். இல்ல இப்ப வந்து இப்ப நான் கூட சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் வந்து தங்கம் டபுள் மடங்கு ஆகும். ஆமா, 12,000 வரைக்கும் போகும்னு சொன்னேன். 10,000 தாண்டி 15,000 போயிடும் அடுத்த வருஷம் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இது என்னன்னா, கிரகங்கள் மாறும்போது என்ன காரணம் சார்? வேற ஒண்ணும் இல்ல, கிரகங்கள் இருக்குல்ல சார், இந்த கிரகங்கள் வந்து ட்ரிபிளிசிட்டின்னு ஒன்று, குருவும் சனியும் தான் லைஃப் லாங் இருக்கக்கூடிய, வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றது. ஓகே, இந்த குரு சனி டிராவல் ஆகக்கூடிய ராசிகள், இந்த ராசிகளுக்கு போகும்போது குறிப்பிட்ட விஷயங்கள் மறுபடியும் ரிப்பீட்டா நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த சனி வந்து மீன ராசிக்கு போயிருக்கு, அங்கேருந்து 5வது ராசியான கடகத்துக்கு வந்துருக்கு. இந்த கடகத்துல இருந்து 7-6 வருஷத்துல திருப்பி இந்த சனியோட போய் சேர்ந்துடும். அப்போ சனி வந்து 7 வருஷத்துல ஒரு மேசம் இல்லை ரிஷபத்தில் நிற்கும். இது ரெண்டும் சேரும்பொழுது திருப்பி 20 வருஷம் கழிச்சு இதோட 5வது ராசியில சேரும். 120 வருஷம் கழிச்சு 9வது ராசியில சேரும். 720 வருஷம் கழிச்சு 1 இடத்துல சேரும் சொல்லி லாஜிக் இருக்கு. அப்ப இந்த காம்பினேஷன் இதற்கு முன்னால் எப்போது சேர்ந்தது? ஓகே, அப்ப இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு, என்னென்ன டேமேஜ் ஆச்சு, அந்த டயத்துல என்னென்ன சிக்கல்கள் நடந்துச்சு? இப்போ வேற ஒன்றும் இல்லை, நீங்க ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். அதுல மெமரிஸ் வருமா? நீங்க ரெகுலரா போஸ்ட் போடுறவரா இருந்தா கண்டிப்பா வரும், மெமரிஸ் வரும். இன்னைக்கு என்னெல்லாம் நீ காலைல இருந்து யோசிப்பீங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல சும்மா ஒரு ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா மைண்ட்ல நோட் பண்ணிக்கங்க. போன வருஷம் இதே தேதியில ஒரு மெமரிஸ் இருக்கும் இல்லைங்களா? அன்னைக்கு நீங்க போஸ்ட் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? அன்னைக்கு இருக்கக்கூடிய சிந்தனை இன்னைக்கு இருக்கக்கூடிய சிந்தனை ஒன்னா தான் இருக்கும். நீங்க வேணா போய் செக் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு எதுவும் மேஜிக்லாம் பண்ணல இல்லையா, ஜஸ்ட் நீங்க போய் தென் அண்ட் நவுன்னு வருமே, அதான சொல்றேன். இல்லைங்க, 1 இயருக்கு ஒரு தடவை வந்து மெமரிஸ் வரும். இந்த மெமரிஸ் அன்னைக்கு நீ இந்த போஸ்ட் போட்டிருக்கேன்னு வரும். ஆமா, அதாவது இன்னைக்கு தேதிக்கு எத்தனாவது 2019, 2018, 2020, 2024 வரிசையா நீங்க போட்ட போஸ்ட்லாம் மேல வரும். மெமரிஸை கிளிக் பண்ணா மேல வரும். நீங்க போட்ட போஸ்ட்லாம் வரும். அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட மிக்ஸ் ஆயிடும். அதே மாதிரி 4 வருஷத்துக்கு மேல போட்ட கண்டென்ட் இதே கண்டென்ட்டா தான் இருக்கும். அப்ப என்னன்னா, இது எல்லாமே ரிப்பீட்டா நம்மளுக்குள்ள நடக்குது. நம்ம மனநிலை ஒத்துதான் இருக்கும். ஆமா, ரிப்பீட்டா நடக்குது. இது வந்து ஒரு சைக்கிள். நம்ம ஒரு காலத்துக்குள்ள இருக்கிறோம், காலம்ன்ற ஒரு ஸ்கேலுக்குள்ள நம்ம கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம். இது ரிப்பீட்டா நடந்துகிட்டே இருக்கும். சில குறிப்பிட்ட வருஷங்களுக்கு ஒரு தடவை, சில குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த ரிப்பீட்டேஷனை தான் நம்ம வந்து ஜோசியத்துல ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டு அதை வச்சுதான் இப்ப வெள்ளம் வரும், புயல் வரும், எல்லாமே தான். அதே மாதிரி ராசிகள் வந்து 12 ராசிகள்ல வடக்கு பக்கம் வந்து மேசம், அதுல இருந்து அப்படியே ஒரு கொசுவத்தி சுருள் மாதிரி சுத்தி நடுவுல கொண்டு வந்து நிறுத்திங்கன்னா அது மீனம். இதான் வந்து இப்போ இந்த ரூம் நான் எடுக்கணும்னா மேசம்ங்கிறது வந்து வடக்கு பக்கம், அதுல இருந்து ஒரு வட்டம் போட்டு அப்படியே மீனத்தை கொண்டு வந்து நடுவில் நிப்பாட்டோம்னா இன்னைக்கு எந்த கிரகம் எங்க டேமேஜ் ஆயிருக்கோ அந்த பகுதியில் இன்னைக்கு டேமேஜ் ஆகும். இந்த ரூமுக்குள்ளேயோ, இந்த நாட்டிலேயோ, இந்த உலகத்திலேயோ அப்படின்ற லாஜிக். அப்ப ராகு இப்ப எங்க இருக்குன்னா மகரத்துல இருக்குது. மகரம்ங்கிறது எந்த இடத்த குறிக்கும் அப்படின்னா, அப்படி சுத்தி வரும்போது அந்த தருமபுரி, கோயம்புத்தூர், சேலம் இந்த இடத்த குறிக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு சம்பவம் இந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள நடக்கும். இப்படிதான் நம்ம அனுமானிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி அனுமானிக்கிறது. அப்ப இந்த கிரகங்கள் சேரும்போது அப்ப சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தா மழை வரும். அது பேரே மலைக்கோள்.
அப்ப சுக்கிரன் சந்திரன் சேரும்பா அப்ப டீச்சர் யாரெல்லாம் பிறக்குறீங்களா வீட்டுல அவங்க பிறக்கிற அன்னைக்கு மழை வந்திருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. டீச்சரா யாரெல்லாம் டீச்சரா இருக்கீங்களோ அவங்க பிறக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள மழை காலத்துல பிறந்திருப்பாங்க, மழை வரக்கூடிய டயத்துல பிறந்திருப்பாங்க, இல்லைன்னா வெயில் காலத்துல பிறந்தா நீங்க மழை வந்திருக்கும். காரணம் என்ன, டீச்சர் ஜாதத்துல சுக்கிரன் சந்திரன் நினைவு இல்லாம பிறக்க முடியும். நான் பிறக்கும்போது மழை பெஞ்சு அதான் யோசிச்சு நான் சொல்றது கேளுங்க. அவங்க குடும்பத்துல டீச்சர் இருந்தாலும் டீச்சருடைய பையனா இருந்தாலும் டீச்சராகவே இருந்தாலும் அவங்க பிறக்கிற அன்னைக்கு மழை பெய்யும். இது சிம்பிள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சிங்க்ரோனைஸ் ஆகிட்டே இருக்கும் லைஃபோட. இது வந்து கண்டுபிடிச்சு சொல்றது, இதை கண்டுபிடிச்சு சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்லை. இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தெரியும். ஒண்ணு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். இல்ல அந்த சமயத்துல ஒரு டெம்பரரியான இது வந்து என்னன்னா நாஸ்டாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3500 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு. அவர் இதே மாதிரி பாட்டில் தான் எழுதியிருக்கிறாரு. இந்தந்த கிரகங்கள் இந்தந்த ராசிகளில் பயணிக்கும் பொழுது இப்படி ஒருத்தன் பிறப்பான், இந்தியாவில் ஒருத்தன் பிறப்பான், அவன் வந்து தொடர்ந்து 30 வருஷம் நாட்டை ஆளுவான், அதுக்கப்புறமா அமெரிக்கா வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி வரிசை எழுதிக்கிறாரு. ஓகே, இதெல்லாம் என்னன்னா கிரகங்களை வச்சு எழுதுறது. இந்த கிரக அரசியலையுமே ப்ரிடிக்ஷன்லாம் சொல்றாங்க. நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்களை இவர் முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு ஒரு நான் கூட சொல்லிட்டு இருக்கேன். இந்த வருஷம் வந்து அவருக்கு செப்டம்பருக்குள்ள எலெக்ஷன் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அவர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஜாதகங்களை வச்சு பாக்குறோம், கோச்சாரங்களை வச்சு பார்க்கணும். இதெல்லாம் பாக்குறப்ப யார் மேல வருவாங்க, யார் கீழே போவாங்கன்னு பார்த்து சொல்லலாம். எல்லாத்தையும் சொல்லலாம். நம்மளுக்கு தேவை வந்து தேவைப்படும் பொழுது பார்க்க வேண்டுமே தவிர இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி இதை வந்து பரிகாரம் போய் இதை சரி பண்றது, வாழ்க்கையை மாத்துறது, இதெல்லாம் வாழ்க்கை யாருனாலே மாற்ற முடியாது. அப்படி மாத்துறதுனா முதல்ல யார் மாத்திக்கணும், நான் தான் மாத்திக்கணும் இல்லையா? நான் பேசுறப்ப என்கிட்ட இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா கோடீஸ்வரர் ஆகுது எப்படின்னு சொல்லி ஒரு டிவியில ரொம்ப ப்ரோக்ராம் ரொம்ப சீரியஸா பண்ணிக்கிறாரு. அடுத்த தடவை பாக்குறப்ப பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ்ல வந்துக்கிறாரு. ஓகே, அந்த சேனலுக்கு நான் போறேன் வணக்கம் சார்னு சொல்லிட்டு போறாரு. இவர் இந்த ஆள் தான் கோடீஸ்வரனுக்கு ஐடியா கொடுத்தான்னு கேட்டேன் அந்த ஆள்கிட்ட. அவங்களா ஆமாம் சார் இவர் தான் பார்த்தா தெரியுது இல்லைங்களா? அப்போ கோடீஸ்வரன் ஐடியா கொடுக்க எப்படி இருக்கணும், ஒரு கோடீஸ்வரன் இருக்கணும். இல்லாட்டினா அவங்க கொடுக்குற ஐடியா எப்படி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்படிதான் அவன் கேட்குறவன்னா அப்போ இந்த இடத்துல 456 எழுதிக்க, பர்ஸில் வந்து பிரியாணி மசாலாலாம் வச்சுக்க காசு வரும், காலைல எழுந்து ஃபேஸ்புக்கில் கோடிகளை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லி காசு வரும். அப்போ காசு வர்றதுக்கு இதெல்லாம் வழியா? அப்போ சம்பாரிச்சு இருக்கிறது அப்படின்னா முட்டா பசங்களா அவனுங்களா? குட்டே பிஸ்கெட்லாம் சாப்பிட, குட்டே பிஸ்கட் அவர் ரத்னகுமார் அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் அவர். குட்டே பிஸ்கட் சாப்பிட்டா டே ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் இதுக்கு முன்னால் ஜோசியராக இருந்தவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணுங்க, சந்திராஷ்டமம் ஒர்க் பண்ணாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஒருத்தர் சந்திக்க போயிருந்தேன் ஒரு ஜோசியர். அவர் என்ன சொன்னார்னா வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் சார், ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன், கார்டியாக் பிரச்சனை, மாஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சிகப்பு கலர் ரிப்பன் கருப்பு கலர் ரிப்பன் ரெண்டையும் சேர்த்து வச்சு வெட்டி போடுங்க, 1 இன்ச்சா வெட்டி போடுங்க, ஹார்ட் அட்டாக் சரியாயிருந்தாரு. என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் இல்ல, அவர் வந்து ரிப்பன் பரிகாரம் சொல்றாரு. காசு வரதுக்கு இந்த கலர் ரிப்பன், நோய் போறதுக்கு இந்த கலர் ரிப்பன் சொல்லி ஊரெல்லாம் வெட்டி போட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆள் வந்து ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டாரு. அப்ப நான் என்ன கேட்டேன், ஓ வீட்டுல ரிப்பன் இல்லையான்னு கேட்டேன் இல்லைங்களா? அவ புரிஞ்சுக்க வேண்டியது மக்கள் வந்து குழப்பத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாவம் வாழ வழி தெரியலைங்க. சீரியஸா சொல்றேன், இது வந்து பாவம் வாழ ஆற்றாமைன்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த வாழ்க்கையை வாழவே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன செய்யறான்னா நம்ம நிர்கதியா நிக்கும் போது ஒருத்தரை போய் பார்க்க போறான். அவன் அந்த நிர்கதின்ற தன்மையை பயன்படுத்தி ஆட்டைப்படுறான். அவ்வளவுதான். இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா 2000 ஜாதகம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட வந்தால் ஒன்றும் கிடைக்காதுன்னா நான் ஓப்பனாக சொல்லி தானே கூப்பிட்றேன். உன் ஜாதகத்தில் இந்த எந்த பிரச்சனையும் எப்போ சரியாகணுன்னு தான் சொல்லுவேன். இதை மாத்திரதான் வழி சொல்ல மாட்டேன். அதே மாதிரி என்கிட்ட நீங்கள் 2000 கொடுக்குறீங்க, 1000 கொடுக்குறீங்க, 5000 கொடுக்குறீங்கன்னா அதோட முடிஞ்சு நான் உங்களை 50 ரூபாய்க்கு கூப்பிடுவாங்க. என்கிட்ட ஜாதகத்துக்கு பலனே கிடையாது, காசே கிடையாது, ஓசியில் தான் பார்ப்பேன், காசு வாங்குறது இறைவனுக்கு செஞ்ச பாவம்னு சொல்லுவாங்க. அவன் வந்து உட்காந்ததுக்கப்புறமா 50000 ஆட்டை போடுவாங்க, ஏன்னா பரிகாரம் சொல்லிடுவாங்க. அப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு தொழில். இந்த தொழில் வந்து ப்ராப்பராக செய்யணும். எல்லா தொழிலும் எல்லாத்துமே டுபாக்கூர் இருக்க தான் செய்கிறாங்க. நான் சொல்கிறது ஜோசியக்காரனுக்கு நீங்கள் போகும்பொழுது அந்த ஜோசியக்காரர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாதுன்றதை தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய அட்வைஸ் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு வழிகாட்டுதல் சொல்லலாம். அவருடைய தெரிஞ்ச விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதை வச்சு ஒரு அட்வைஸ் அவ்வளோதான். அட்வைஸும் கொடுக்க முடியாதுங்க. இப்போ என்கிட்ட கேட்குறீங்கன்னா, என்கிட்ட ஒருத்தர் வராரு, அவர் வந்து 700 கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாருங்க. அவருக்கு நான் எப்படி அட்வைஸ் கொடுக்க முடியும்? 700 கோடி ரூபாய்க்கு முட்டை எத்தனை முட்டைன்னு எனக்கு தெரியாது. 700 கோடி ரூபாய் 700 கோடி ரூபாய்க்கு அவன் என்ன கம்பெனியில் என்ன அவன் 700 கோடி ரூபாய் சம்பாரிச்சுக்கிறான். கலாநிதி மாறினா இருப்பாரு நினைக்கிறேன். படம் யாரோ ஒருத்தங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. பெரிய பிக் ஷாட் நம்ம சென்னையில தான் இருக்கிறது. படமா இருக்கும், இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டா இருக்கு. ரியல் எஸ்டேட்லாம் இல்ல, ஓகேங்களா? பெரிய பிக் ஷாட் அவரு. சரி, அவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு லேண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணணும், லேண்ட் ஒன்று பண்ணணுங்கிறாரு. அதை பற்றி அட்வைஸ் எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ரியல் எஸ்டேட்டும் தெரியாது. அவர் 700 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். கண்டிப்பாக அவருக்கு நான் எப்படி அட்வைஸ் கொடுக்க முடியும்? அவர் எவ்வளோ பெரிய ஆளாக அவரை என்னை கூட்டு போகிறதுக்கே போலீஸை கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறாங்க. உள்ள செக்யூரிட்டி இப்பெல்லாம் பாஸ் பண்ணி உள்ளே கூட்டு போகிறாங்க. அவ்வளோ இதாக இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி ஐடியா கொடுக்க முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்னா அதில் என்ன இருக்கோ அதை சொல்லுவோம். உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கங்க, உங்கள் ஜாதகத்தில் இதுதான் இருக்குது, முடிப்பீங்கன்னா முடிப்பீங்க, ஓகேங்களா? முடிக்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு வர போகிறோம். முடியாதுன்னு சொன்னோம்னா சரி போயிட்டு வாங்க சார் சொல்ல போறாங்க இல்லைங்களா? அப்போ ஜாதத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க மூவ் பண்ண பார்க்குறாங்க. அப்போ நிறைய பெரிய ஆளுக போக 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 யாரும் பரிகாரம் செய்கிறது இல்லை.
நிறைய பேர் என்கிட்ட வர கிளைண்ட் வந்து ஜஸ்ட் ஃபோன் பண்ணுவாங்க, சார் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம், செய்யலாமா வேணாமா, நல்லா இருக்கா நேரம், அவ்வளோதான். பண்ணாதீங்கன்னா பண்ண மாட்டாங்க, பண்ணுங்கன்னா பண்ணுவாங்க. சார் வேணாம். அப்போ அந்த டயத்துலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பணம் போகிற மாதிரி இருக்குது சார், பணம் வர மாதிரி சார்னு சொல்லி சின்ன சின்ன துணுக்குகள் நம்ம சொல்லுவோம். அதை அட்வைஸ் எடுத்துக்குவாங்களே தவிர மாற்றுறதுக்கான முயற்சிகள் யாரும் வரதில்லை, என்கிட்ட வரதில்லை. அப்படி வந்தாலும் அதுக்கு நான் வழிகள் சொல்கிறதில்ல. அப்படி வழிகள் சொன்னால் நான் என்ன செஞ்சுருக்கணுங்க? ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிருக்கணும். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜாதகப்படி போயிட்டு இருக்கு, அது மாறாது. அப்போ நான் என்ன செய்யணும்னா, ஒரு 4-5 மெட்ரோ ட்ரெயின் என் பேரில் ஓடணும், 5-6 ஃப்ளைட்டு டெய்லி வந்து இறங்கிட்டே இருக்கணும் என் பேரில், இல்லைங்களா? விஆர் மேலே உங்கள் மேலே இருக்கும். நான் தான் சொன்னேன், இப்போ போகிறப்ப பார்த்தோம்னா 400 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டி வச்சுக்கிறான். ஒரு சரண பவன் ஏதோ ஒரு ஹோட்டல் வந்து 300 கோடி ரூபாய் அந்த இடம் மட்டும். ஆமாம். அந்த இடத்துல நம்ம பைக்கில் போகிறோம், காரில் போகிறப்ப பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம கற்பனையில் தான் யோசிக்க முடியும். அந்த இடத்த யோசிச்சுக்கிட்டு நான் வந்து அவனுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது, இல்லைங்களா? இருக்காது. நான் ஓப்பனாக பேசுகிறேன். ஓகே. அப்போ எல்லாத்தையும் யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும். அப்போ வாழ்க்கை என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி 5000 வருஷம் வாழ போகிறதில்ல. இதை சரி பண்ணி ஒரு 100 வருஷம் கஷ்டப்பட்டு சரி பண்ணி மீதி 400 வருஷம் வாழ போகிறதில்ல. வேகமாக வாழ்க்கை கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. எதையுமே யோசிக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். என்னைக்காச்சும் சிக்கல் வரும்போது ஒரு ஜோசிக்காரரை பாருங்க. ஏன் ஜோசிக்காரரை பார்க்குறோன்னா, அப்பாவை பார்த்தா சொல்கிற அட்வைஸில் தப்பாக இருக்கும். அவருடைய அனுபவத்தில் சொல்லுவார். ஜோசிக்காரன் அட்வைஸ் கொடுக்க மாட்டான், என்ன இருக்குன்னு சொல்லுவான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை டிசைன் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு போக வேண்டியதானே தவிர ஜோசியத்தில் நிறைய விஷயங்கள் தேடிங்கன்னா ரொம்ப மனக்குழப்பம் வந்துடும். ஓகே, கண்டிப்பாக ஒரு சூப்பரான இன்டர்வியூவாக இருந்துச்சு. எல்லா விஷயத்துக்கும் ஒரு பெரிய கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.